friends, welcome to Secret of Samuel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு கீரை ரெசிபி. இது வந்துட்டு வெந்தயக்கீரை பொரியல். வெந்தயக்கீரையில பொரியல் நார்மலா நம்ம யாரும் செய்ய மாட்டோம். வெந்தயக்கீரையை என்ன செய்யறது அப்படின்னு தெரியாது. பருப்புல போட்டு சாப்பிடுவோம், இல்ல அந்த மாதிரி தான் ஏதாவது செய்வோம். வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட இது ரொம்ப நல்லது. நிறைய ஃபைபர் இருக்கு இந்த வெந்தயக்கீரையில. அதனால வெந்தயக்கீரையை நீங்கள் அடிக்கடி உங்கள் டயட்டில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். வெந்தயக்கீரையாவோ இல்லை வெந்தயமாவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு வெந்தயம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பொரியலாகவும் செஞ்சு சாப்பிடலாம். பொரியலும் நல்லாயிருக்கும். நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் டைப்பில் தான் இருக்கும். ரொம்ப கசப்பாலாம் இருக்காது. சரி வாங்க, இந்த ஹெல்தியான வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை பொரியலுக்கு வந்துட்டு வெந்தயக்கீரையை இந்த மாதிரி நல்லா ஆஞ்சு க்ளீன் பண்ணி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் இதோட பிட்டர்னஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த துவர்ப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3-4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து கடைசியாக தூவறதுக்கு மேலே தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது கொஞ்சம் அதிகமாக போடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு க்ரன்ச்சோடு இருக்கும் அந்த பொரியல். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருப்பேன் எண்ணெய். கொஞ்சமாக விட்டால் போதும் அதுக்கு எண்ணெய். இதில் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிச்சு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு செவந்துச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வரமிளகாயும் அதோடய சேர்த்து போட்டுங்க. வெங்காயத்தையும் லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த கீரையை சேர்த்திடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்பு, இந்த கீரை வந்து கொஞ்சம் சுண்டினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உப்பு போடுங்க. இப்பயும் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியாது. உப்பு அதிகமாக போட்டுருவோம் நம்ம தெரியாமல். இது கொஞ்சம் நேரம் சுண்டட்டும், அப்புறமேட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த கீரைக்கு தண்ணியே விட தேவையில்லை. நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிற, வாஷ் பண்ணியிருக்கிற இந்த தண்ணியிலேயே வெந்துடும். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இந்த தண்ணியிலேயே இந்த கீரை வதங்கிடும். இப்போ கீரை சுண்டிச்சு. இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துறேன், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, நம்ம தண்ணியே விடலை, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது பாருங்க கீரை. இந்த தண்ணியிலேயே இது வெந்துடும் நல்லா. இதை ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்படியே வேகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வெந்துடும் ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கிறோம் இந்த கீரையை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணி ஓரளவுக்கு சுண்டிச்சு. கீரை வெந்திருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இந்த கீரை வேகமாக வெந்துடும். ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு. வெந்தயக்கீரையில் லேசாக ஒரு கசப்பு இருக்க தான் செய்யும். எனிவேஸ் இது வந்து வெந்தயக்கீரை, வெந்தயத்துக்கே உண்டான அந்த தன்மை வந்து இதில் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம மணத்தக்காளி கீரையெல்லாம் ஒரு சில சமயம் லைட்டாக ஒரு கசப்போடு இருக்கும்ல, ஒரு துவர்ப்போட, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கீரை. ஆனால் ரொம்ப நல்லது. கொஞ்சம் நிறைய வெங்காயம், நிறைய தேங்காய் போட்டுக்கோங்க. அந்த கசப்பு வந்து கம்மியாக இருக்கும். அப்போது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. பாவக்காயெல்லாம் சாப்பிட்றோம்ல, அந்தளவுக்கு கூட இது கசப்பு இருக்காது. அவ்வளோ கசப்புலாம் இருக்காது இது. ஆனால் எல்லா சுவையுமே நம்மளோட ஃபுட்டில் வந்து அவசியம். அறுசுவையில் கசப்பும் ஒரு சுவை. அதனால அதுவும் நம்ம எடுத்துக்கணும். அப்பப்போ கசப்பு, துவர்ப்பு அதெல்லாமும் நம்மளோட ஃபுட்டில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக சுண்டிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நிறைய சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறைய சேர்த்துனீங்கன்னா. ஒரு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்தியான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான வெந்தயக்கீரை பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.